லட்சம் 10 லட்சம் 1 லட்சத்துல இருந்து ஒரு 10 லட்சம் வச்சுப்போம். இந்த மிடில் லெவல்ல நடக்கிற ஊழல். டாப் லெவல்ல நடக்குதுங்களா, ஐஏஎஸ் அதிகாரிகள், அமைச்சர்கள், அமைச்சர்கள் வந்து முதலமைச்சரும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இந்த லெவல்ல வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், செக்ரட்டரிஸ், ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் கார்பரேஷனுடைய கமிஷனர், ஹெல்த் டிபார்ட்மெண்டோடைய செக்ரட்டரி, இவங்க நடத்துறாங்க பாத்தீங்களா, இதுதான் பல லட்சம் கோடிகள். புரியுதுங்களா? இந்த பல லட்சம் கோடிகள் இருக்குல்ல, இத 3 மாசத்துல சரி பண்ணிக்கலாம். எப்படி சரி பண்ண? ஒரு சரியான தலைவர் தான், சரியான தலைமை இருந்து. எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இங்க ஆல்ரெடி லஞ்ச புகார்கள் இருக்கு, அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு அவர்களை சஸ்பெண்ட் பண்ணி தற்காலிகமா சிறையில போட்டு அவங்கள்ட்ட இருந்து ப்ராப்பரா ட்ரையல் நடத்தி ஒரு 10 பேரை தண்டனை வாங்கி கொடுத்தோம்னு அடுத்தது என்ன ஆகும்? அவங்களுக்கு உண்மையே தண்டிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அப்பீல் போட்டோம், அது பண்ணோம். ஏன்னா எல்லாமே ப்ராப்பர் கேஸா இருக்கும்போது எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டு ஹெவியா இருக்கு. அவங்களை ப்ரூவ் பண்றது ஈஸி. ப்ரூவ் பண்ணி அவங்க எந்த கோர்ட்டு போனாலும் அவங்களுக்கு தண்டனை உறுதி. அப்படின்ற போது அவனுடைய பென்ஷன் போயிடுது, சம்பளம் போயிடுது, சொசைட்டில மிகப்பெரிய அவமானம். எல்லா நியூஸ் சேனல்லையும் வரும். இந்த அவமானம் தேவையான்றது அடுத்த கட்டத்துல இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் யோசிப்பாங்க. எதுக்குதான் நமக்கு பேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐஏஎஸ்ன்றது அவங்க குடும்பத்தை எல்லாருமே ஐஏஎஸ் இருந்திருக்க முடியாது. ஒரு அந்த ஊருக்கு ஒருத்தர் வந்திருப்பாரு, இல்லைன்னா முதல் முறை ஐஏஎஸ் ஆயிருந்திருப்பாரு, இல்லைன்னா அப்பா ஒரு பெரிய அதிகாரியா இருந்திருப்பாரு, அவர் பேரு அவரோட பையனா தான் அவருடைய பையன் அப்பாவுடைய பேரை காப்பாற்றணும். நிறைய அவங்களுக்கு இந்த சோசியல் டிமாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். அவங்க குட்வில் ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாம் ஒரு 10 பேர் உள்ள போனாங்கன்னு வச்சுக்கலேன், 11வது வேலை எப்பா நான் எதுக்கு 10 விடணும்? அரசாங்கம் நல்லா எனக்கு சம்பளம் கொடுக்குது, நல்ல பொசிஷன்ல இருக்கேன், மக்களுக்கு நான் சேவை செஞ்சு போறேன், திருட மாட்டேன் அப்படின்னு தப்பா முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க முடிவு பண்ணாலே அதுக்கு அடுத்த நான் சொல்றேன் இந்த இன்ஜினியர்ஸ் சூப்பர்டென்ட் லெவல்ல இருக்கேன், அவங்க பயந்துருவாங்க. ஏன்னா அவனே திருடல, நம்ம திருடணும்னா நம்ம மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க, நம்ம எதுக்கு திருடணும் அப்படின்னு இவங்களும் தெரிஞ்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இப்போ இங்க வந்து காவல்துறை டார்கெட் இருக்குது. எனக்கு இத்தனை கோடிகளை இத்தனை நாள்ல வந்து சம்பாதிச்சுக்கணும். ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு டார்கெட் இருக்கு, லஞ்சம் வாங்கி கொடுக்குறது. அப்போ மேல இருந்து எப்ப லஞ்சம் வாங்க கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்க பயப்பட வச்சுப்பாங்க. அப்ப இதை ரொம்ப இது வந்து ஒரு நல்ல தலைமை இருந்தா போதும் இதை சரி பண்றது. இது பெரிய ராக்கெட் சயின்ஸோ இல்ல இது போயிட்டு எல்லாருமே உத்தமர்களா இருக்கணும்ன்றோ அவசியம் இல்லை. பெரும்பாலானோர் இந்த நம்ம சமூகத்துல பெரும்பாலானோர் எனக்கு வந்து நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த சிஸ்டமே அவங்க சில நேரங்களில் கரெக்ட் பண்ணும். அந்த சிஸ்டத்தை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு நல்ல தலைமை தான். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 15 தளபதி தான்.